தெளிவாகவும் வாசிக்கணும், புரியவும் செய்யணும், சீக்கிரமாகவும் முடிக்கணும். A new trend on militancy. Militancy என்னதுங்க? Militancy என்னது? Terrorism. சரி, terrorism எந்த இடத்துல இருக்கு? ஜம்மு அண்ட் ரைட். ஓகே, அடுத்த லைன். India needs more than troops to combat militants in Jammu. Right. Militancyங்கிறது என்னதுங்க? Part of speech. Noun. ஓகே. To combat உடைய ஆப்ஜெக்ட்னு சொல்லவா? ரைட். இந்தியாவுக்கு என்ன வேணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய ட்ரூப்ஸ் வேணும்னு சொல்றாங்களா? அப்படின்னா ட்ரூப்ஸ் தாண்டி வேற விஷயம் வேணும்னு சொல்றாங்க. இந்தியா நீட்ஸ் மோர் troops to combat militants in Jammu. ரைட். அடுத்தது 5 Indian Army personnel. சிங்குலரா ப்ளூரலாங்க? plural. Right. Okay. Person singular, personnel plural. Were killed on July 8 after terrorists ambush பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? ambushனா என்ன அர்த்தம்? அட்டாக்கா? எப்படி அட்டாக் பண்றது? அட்டாக் சீக்ரெட்லி. சீக்ரெட்டா அட்டாக் பண்றாங்க. எதை அட்டாக் பண்றாங்க? ஆர்மி கான்வாய். கான்வாய் என்னது? கான்வாய்னா ட்ரக், வெஹிக்கிள். எந்த இடத்துல வச்சு? ஏதோ ஒரு வில்லேஜ் பேர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வச்சு ஆம்புஷ் பண்றாங்க ஆர்மி ட்ரக்க. யாரு பண்றா? டெரரிஸ்ட். ரைட். என்னைக்கு பண்றாங்க? 8. எத்தனை பேர் கொல்ல போறாங்க? 5 பேர். இந்த விச்சு எதை ரெஃபர் பண்ணுதுங்க? இந்த வில்லேஜ். இந்த வில்லேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 4 கிலோமீட்டர் ஃப்ரம் கத்துவா டவுன் இன் ஜம்மு. அப்போ டவுன்ல இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜ்ல அட்டாக் பண்றாங்க. சரி. இந்த அட்டாக் also came on the death anniversary of Hizbul Mujahideen Operative Burhan Wani. Right. ஏதோ ஒரு பேரு. அடுத்தது who யாரை ரெஃபர் பண்ணுது? ரைட். இவன் was killed in an encounter on July 8, 2016 in South Kashmir. சரி. ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, அதுக்கு ஹிஸ்டரி சொல்றாங்க. அடுத்த லைன். This is the 4th terror incident in the state within 48 hours. 2 நாளைக்குள்ள இது எத்தனாவது இன்சிடென்ட்? 4வது இன்சிடென்ட். அண்ட் த லேட்டஸ்ட் என்ன அர்த்தங்க? ரீசெண்டா நடந்திருக்கு. in a series of attacks in the last few months, especially in the Jammu region, reinforcing a new trend of terrorism in Jammu and Kashmir, shifting towards the Rajouri Poonch area. சரி, ஈஸியா இருக்கு நம்மளுக்கு. 48 மணி நேரத்துல 4வது அட்டாக். இத்தனை ரீசெண்ட் மந்த்ஸ்ல இதுதான் ஃபியூ மந்த்ஸ்ல நடந்த லேட்டஸ்ட் அட்டாக். எஸ்பெஷலி அட்டாக்ல எந்த இடத்துல நடக்குதுங்க? ஜம்மு ரீஜன்ல நடக்குது. ரைட். அடுத்த வார்த்தை என்னது? ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது. என்ன பண்றது? ஸ்ட்ரென்தன் பண்றது. எது ஸ்ட்ரென்தன் ஆகுது? எதை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க? புது ட்ரெண்ட் கிரியேட் பண்றாங்க. டைட்டில் தானே இருந்துச்சு, புது ட்ரெண்ட். புது ட்ரெண்ட் என்னது? அட்டாக் பண்ண மாட்டாங்கன்ற ட்ரெண்ட் கிடையாது. அட்டாக் வந்துட்டு எந்த இடத்துல பண்றாங்க? reinforcing a new trend of terrorism in Jammu and Kashmir, shifting towards the இந்த ஏரியா. புது ட்ரெண்ட் என்னதுங்க? வேற ஏரியால என்ன பண்ண போறாங்க? அட்டாக் பண்ண போறாங்க. ரைட். on June 9 ஹிஸ்டரி பின்னாடி போயிட்டு. சரியா? அட்டாக். இந்த அட்டாக் எப்ப நடந்துச்சுன்னா ஜூலை 8. கரெக்டா? இது ஜூன் 9. டெரரிஸ்ட் attacked a bus in Riazi district, killing 9 pilgrims and leaving 33 injured. The day Prime Minister Narendra Modi was being sworn in for a 3rd term in office. Right. ஜூன் 9ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இந்த 3rd டேன்னு சொல்றாங்கல்ல, எந்த டேமா? ஜூன் 9ல மோடி வந்துட்டு என்ன பண்ணாரு? was being sworn in இருக்கா? என்ன டென்ஸ்? எந்த வாய்ஸ் இது? எந்த டென்ஸ்? பாசிவ் வாய்ஸ். ஓகே. எந்த டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ். ஸ்வேரிங் என்ன பண்றது? பதவி ஏற்கிறது. 3வது தடவை பதவி ஏற்கிறார். 3rd term in office.
This attack on the pilgrims. Pilgrims யாரு? இருங்க. Pilgrims யாரு? பாத யாத்திரையே போறவங்களா? புனித பயணம் சரியா? கடவுளை தேடி ஒரு இடத்துக்கு போறதா pilgrims. This attack on the pilgrims was a இவ்வளவு நியூ லோனா என்ன அர்த்தங்க? நியூ லோனா என்ன அர்த்தம்? இவங்க தீவிரவாதிகள். யாரை அட்டாக் பண்ணுவாங்க? மக்களையா? சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க சரியா? இப்ப யார் அட்டாக் பண்ணிருக்காங்க? பில்கிரிம்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. கடவுளை தேடி போறவங்களே அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த அட்டாக் ஆன் தி பில்கிரிம்ஸ் வாஸ் a நியூ லோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூ லோனா என்ன அர்த்தம்? ரொம்ப லோவா யாரு நடந்துக்கிறாங்க? இந்த டெரரிஸ்ட் வந்துட்டு ரொம்ப தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு கேவலமா அவங்க இதுக்கு முன்னாடி போனது இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாங்க? நியூ லோன்ங்கிறாங்க. பேசிக்கா என்ன தெரிய வருது? இவ்வளவு நேரம் வாசிச்சதுல என்ன தெரிய வருது? இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரியா? சரி, ஒவ்வொரு அட்டாக்க நடந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வச்சு நடக்குது. This region has been quiet for over 2 decades now after being a hotbed of insurgency in the late 1990s and right. இப்ப இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் பிரச்சனை. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அட்டாக்கு கம்மியா நடந்திருக்கு. ஆனா இப்பதான் என்னது புதுசா ட்ரெண்ட் உருவாக்குறாங்க. இந்த இடத்துல அட்டாக்கு நிறைய இருந்திருக்கு. சரி, லைனுக்கு மீனிங் என்னதுமா? This region has been quiet for over 2 decades now. 20 வருஷமா இந்த ரீஜன் எப்படிதான் இருந்திருக்கு? இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 20 வருஷமா குவைட்டா தான் இருந்துச்சு. எதுக்கு அப்புறம்? ஆஃப்டர் ஹாட்பெட் ஆஃப் இன்சர்ஜென்சி. ஹாட்பெட்னு என்ன அர்த்தங்க? ஹாட்பெட்னா என்ன அர்த்தங்க? ஒரு சூட்டபிள் ஆன பிளேஸ். ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயமோ ஒரு பொருளோ ஒரு பிளான்ட்டோ வளர்றதுக்கு கரெக்டான என்விரான்மெண்ட் தான் ஹாட்பெட். சூட்டபிள் என்விரான்மெண்ட். இன்சர்ஜென்ட் அப்படின்னா என்ன? இன்சர்ஜென்ட்னா யாருக்கு எதிராக திரும்புவாங்க? கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புறது தான் இன்சர்ஜ். கிளர்ச்சி பண்றது, ரிவால்ட் பண்றது, மியூட்டினி பண்றது. மியூட்டினி, ரிவால்ட், இன்சர்ஜென்சி எல்லாமே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா சரியா? இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பண்றதுக்கு பேர் தான் இன்சர்ஜென்சி. சரி, 1990s 2000sலயும் இந்த இடத்துல சண்டை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு சூட்டபிளான என்விரான்மெண்டா இருந்துச்சு. எதுக்கு? இன்சர்ஜென்சினா என்னது? கவர்மெண்ட்டுக்கு எதிராக இங்க இருந்து நிறைய பேர் கிளம்புவாங்க. நிறைய டெரரிசம் இருந்திருக்கு. சரி, this was brought under control by Operation Sharp Vinash in 2003. கரெக்டா? 2 டெக்கேட்ஸா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களா? 2 டெக்கேட்ஸ் பாத்தீங்கன்னா 2023, 3ல இருந்து 23 வரைக்கும் பிரச்சனையே இல்ல. 90s 2000s பிரச்சனை இருந்திருக்கு. கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவர் இவரு. and subsequent support from the locals, especially the Gujar Bagerwal community. அப்ப கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவர் ஒருத்தர். சப்சிக்வெண்டா அதுக்கப்புறம் சப்போர்ட் யார்கிட்ட இருந்துச்சு? லோக்கல்ஸ் இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டியில இருந்து ஸ்பெஷலா இந்த லோக்கல்ஸ் சொல்லிருக்காங்கல்லங்க, இது ஜெனரல். இதுல ஸ்பெசிபிக்கா ஒரு குரூப் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு. அதான் குஜார் பகேர்வால் கம்யூனிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இங்க முடிஞ்சிட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எப்பவுமே என்ன இருக்கும்? ப்ராப்ளம் இருக்கும். ரைட், நியூஸ் தான் இருக்குங்க, அனாலிசிஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஏதாவது அனாலிசிஸ் பாயிண்ட் இருந்துச்சா? எல்லாமே நியூஸ் தான். இப்போ இருக்கிற அட்டாக்கையும் எதையும் சேர்த்தாங்க. 48 மணி நேரத்துல 4 அட்டாக் அதை சேர்த்தாங்க. அப்புறம் இவரு சுவானி நானர்ல பிரைம் மினிஸ்டர் உள்ள வந்தாரு, அந்த நாள்ல ஒரு அட்டாக். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹிஸ்டரிக்கு போறாங்க. 20 வருஷமா இந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பயங்கர பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த வந்த பிரச்சனையை யார் தான் நிப்பாட்டினா? ஒருத்தர் பேரு போட்டு ஒரு குரூப் போட்டு இவங்க தான் நிப்பாட்டினாங்க. ஃபுல் ஹிஸ்டரி சொல்லிட்டான் சரியா? சோ பேசிக்கா இந்த இடத்துல ஏன் இப்ப சண்டை வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா புதுசா வருது. 20 வருஷமா வரல, இப்ப புதுசா வருது. சரி, ரொம்ப சூப்பரா இருக்கும் செகண்ட் பேராகிராஃப்.
இது வரைக்கும். அருண் சொல்லுங்க அருண். ஃபைனைட் வெர்ப் எங்க இருக்கு? ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் வெர்ப் எங்க இருக்கு? have result சப்ஜெக்ட் இதப்போ திருப்பி திருப்பி இன்சிடென்ட்ஸ் நடக்கு. எப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ்? செக்யூரிட்டி ஃபோர்சஸ் being ambushed என்னதுங்க? being ambushed என்னது? ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸ்? அது பாசிவ் வாய்ஸ். ஃபைனைட் வெர்பா நான் ஃபைனைட் வெர்பா? நான் ஃபைனைட் வெர்ப். ambush பண்ணப்படுது. சரியா? being plus v3. ஆக்சுவலா பாசிவ் ஜெரண்ட் நம்ம படிச்சிருப்போம், நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, இருக்கட்டும். இது பாசிவ் வாய்ஸ் மட்டும் படிச்சுக்கிடுங்க. இங்க ஆம்புஷ் பண்ணலாமா? போடக்கூடாதா? ஆம்புஷ்டுக்கும் பீயிங் ஆம்புஷ்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆம்புஷ்டையும் நான் v3 as adjective எடுக்கலாம் தானே? செக்யூரிட்டி ஃபோர்சஸ் ஆம்புஷ் பண்ணப்படுதுன்னு எடுக்கலாம்ல. இந்த ஆம்புஷ்டுக்கும் இதுவும் நான் ஃபைனைட் தான். பீயிங் பிளஸ் v3 அதுவும் நான் ஃபைனைட் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரைட், சூப்பர். இது ஒரே ஒரு தடவை நடந்திருக்குங்க, இது கண்டினியூஸா நடந்திருக்கு. being ambushed have resulted in casualties which is unacceptable for a highly trained and professional force like the Indian Army. சரி, சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுவோம். திருப்பி திருப்பி இன்சிடென்ட் நடக்குது. செக்யூரிட்டி ஃபோர்சஸ் திருப்பி திருப்பி என்ன பண்ணப்படுறாங்க? அட்டாக் பண்ணப்படுறாங்க. எப்படி அட்டாக் பண்றாங்க? ஆம்புஷ்னா ஓபனா சண்டை போடுறது கிடையாதுங்க, சீக்கிரம் அட்டாக் பண்றாங்க. இதனால என்ன ஆகுது? கேஷுவாலிட்டிஸ். இந்த விஷயத்தை ஏத்துக்கிறவே முடியல. யாரால ஏத்துக்க முடியல? எவ்வளவு ட்ரெயின்டான ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ். எந்த மாதிரி? இந்தியன் ஆர்மி. ரைட், அடுத்த லைன். சரி, ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லிட்டாருன்னா ப்ராப்ளம் சொல்லிட்டார். திருப்பி திருப்பி அட்டாக் வருது, ஆம்புஷ் வருது. ப்ராப்ளம் அக்செப்டபிள் கிடையாது. அடுத்தது சொல்யூஷன் வருதான்னு பார்ப்போம். திஸ் கால்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்டர் அடரன்ஸ். அடர் பண்றது என்ன பண்றது? ஃபாலோ பண்றது. எதை ஃபாலோ பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. சரியா? எஸ்ஓபிஸ் சொல்லுவாங்க. எந்த பிளான்ட், எந்த கம்பெனி, எந்த ஃபேக்டரிக்கு நீங்க போனீங்கன்னாலும் ஒரு ஈவெண்ட் நடக்குது, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க. அதான் எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் இம்ப்ரூவ்டு. ரைட், சொல்யூஷன் மாதிரியாவது இருக்காது. ப்ராப்ளம் சொல்யூஷன். ரைட், அடுத்தது. சரி, இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு மெயினா எதுக்கு மீனிங் வேணும்னு சொல்றேன். மோர் சோ என்னது அதிகம் அப்படின்னு மீனிங். என்னது அதிகம் அப்படின்னு மீனிங். தண்ணி தாங்க வரணும். இது எங்க இருக்கு? இது பார்டர்ல தான். சரியா? எந்த பார்டர் இது? சைனா பார்டர். சரியா? தெரியலனாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். ஒயில் எதை யூஸ்? ஒயில் என்ன சொல்லுது? ஒயில் என்ன சொல்றது? ஒயில் எதை சேர்க்குதுங்க? இங்க பாருங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல சண்டை போடுறாங்களா, சண்டை போடலையா? சீஸ் ஃபயர் போட்டுருக்காங்களா, சண்டைய நிப்பாட்டி இருக்காங்க. எங்க? லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல. இது என்ன பண்ணுது? ஹோல்டு பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபாலோ பண்றாங்களா, பண்ணலையா? மகாலட்சுமி மாத்தி சொல்றாங்க. ஹோல்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்த கிடையாது, கெஸ் பண்ணுங்க. சரியா? ஹோல்டு பண்றாங்க, ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பண்றாங்களா, பண்ணலையா? பண்றாங்கன்னு அர்த்தம். சரியா? சீஸ் ஃபயர் நடந்துகிட்டு இருக்குதுங்க, சீஸ் ஃபயரை ஹோல்டு பண்றாங்க. அப்ப சண்டை நடக்குதா இல்லையா? சண்டை நடக்கல, எதை ஹோல்டு பண்ணிக்கிறாங்க? சீஸ் ஃபயர். சரியா? ஹோல்டு பண்றாங்கன்னா பிடிச்சுக்கிறாங்க. அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம்? உடல விட்டீங்கன்னா போயிடும். அதை பிடிச்சுக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்க, இந்த சைடு சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்க. சைனா கூட சண்டை போடல, சீஸ் ஃபயர் இருக்குது. அந்த சீஸ் ஃபயர் என்ன பண்றாங்க? ஃபாலோ பண்றாங்க. இந்த சைடு சண்டை இல்ல, இங்கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. த அப்டிக்னா என்னது? இன்க்ரீஸ் இன் டெரர் இன்சிடென்ட்ஸ் இஸ் a matter of
சைனாக்கார எல்ஓசியில சீஸ்ஃபயர் போட்டிருக்கோம், அங்க சண்டையே இல்ல. ஆனா டெரர் இன்சிடென்ட்ஸ் உடைய நம்பர் என்ன ஆகுது? இத பத்தி கவலைப்படணுமா படக்கூடாதா? அதான் சொல்றாங்க இஸ் a matter of concern. அடுத்தது more so the shift in violence. ரைட், என்னது மீன்? சரி, எங்கேயோ எடுத்துட்டு போதுங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல சண்டை இல்லைங்க. ஆனா டெரர் இன்சிடென்ட்ஸ் LAC தான் வரும் அது. ஓகே ஓகே சரி, LOCல சண்டை இல்லைங்க, இங்க சண்டை இருக்குது இல்ல. இந்த மோர்சோ என்னதுன்னு சொல்லுங்க. மோர்சோ எது? மோர்சோ அதிகமா அதிகமா இதுல இருக்குது. அதிகமா இதுல என்ன இருக்கு? ரைட், ஓகே. இப்போ நம்ம சண்டை போடுறாங்க இல்லைங்க, டெரர் இன்சிடென்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல, அதுக்கு நம்ம கவலைப்படணுமா படக்கூடாதா? கவலைப்படணும். ஆனா அதிகமா எதுக்கு கவலைப்படணும்னா, எல்லா இன்சிடென்ட்ஸுமே எப்படி நடக்குது? வயலன்ஸா நடக்குது. ஷிஃப்ட் இன் வயலன்ஸ். இப்போ வயலண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு நம்பர் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. டெரர் இன்சிடென்ட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு நீங்க கவலைப்படணும். ஆனா அதிகமா எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னா, வயலன்ஸ் நோக்கி இவங்க திரும்புறாங்கன்னு தான் அதிகமா கவலைப்படணும். சொல்றது புரியுதா? ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணிருக்காங்க. டெரர் இன்சிடென்ட்ஸ் ஏறட்டும் பரவாயில்ல, கவலைதான். அதிகமா கவலைப்பட வேண்டியது எதுக்கு? வயலன்ஸ் நோக்கி திரும்புறாங்க அப்படின்ட்டு. அடுத்தது there are does that may be leading to this trend. எந்த ட்ரெண்ட்? the violence-க்கு மாறுறாங்கல. ஷிஃப்ட்னா சேஞ்ச், மாத்துறாங்க. ட்ரெண்ட்னா என்ன அர்த்தங்க? முன்னாடி இருந்த ஒரு விஷயம் என்ன வருது, இப்போ புதுசா வருது. அதுதான் சேஞ்ச் தான் இந்த ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் எது அப்படின்னா ஷிஃப்ட் இன் வயலன்ஸ். இப்போ பின்னாடி என்ன சொல்ல போறாங்க? ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்களா? என்ன ஃபேக்டர்? ரைட், மேஜர் ஒன்னுனா என்னது? a major factor is the vacuum. vacuum னா என்னது? வெற்றிடம், வெறுமை, empty space. the vacuum on the ground with a large number of troops redeployed. troops எல்லாத்தையும் எங்க போட்டாங்க அப்படின்னா to the line of right. இதுதான் ஈஸ்டர்ன் லடாக் in the aftermath of the 2020 standoff with China. அப்போ இங்க இதுதான் சைனா, அது சைனா கிடையாது. இப்போ இங்க என்ன ஆகுது? சண்டைகள் எல்லாம் வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான மேஜர் காரணம் என்னதுன்னா ஒரு வெற்றிடம். வெற்றிடம் எங்க இருக்குது? கிரவுண்ட்ல. ஏன் கிரவுண்ட்ல வெற்றிடம் இருக்குது? ஏன்னா நிறைய ட்ரூப்ஸை தூக்கிட்டு எங்க போய் போட்டாங்க? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஈஸ்டர்ன் லடாக்ல போட்டாங்க. இந்த ஆஃப்டர் மேத்னா என்ன அர்த்தம்? நடந்து முடிஞ்சதுக்கு 2020 சைனா கூட ஒரு சண்டை மாதிரி வந்துச்சு. உடனே அவ்வளவு பேரையும் இந்த சண்டைக்கு அப்புறம் LACல கொண்டு போய் போட்டாங்க. இப்ப ஈஸ்டர்ன் லடாக்ல இருக்காங்க. இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜம்மு அப்படிங்கிற இந்த இடத்துல ட்ரூப்ஸ் இல்ல, அதனால ஒரு வெற்றிடம் வந்திருக்கு. அதுதான் மெயினான காரணம். எதுக்கு காரணம்? ஷிஃப்ட் இன் வயலன்ஸ்க்கு காரணம். சரி, அடுத்தது this has resulted in a gap in local intelligence. ஆட்கள் இல்லங்க, கிரவுண்ட்ல ஆட்கள் இல்ல. கிரவுண்ட்ல ஆட்கள் இல்லாததுனால கேப் எதுல உழுது? லோக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு. நமக்கு இப்போ கிரவுண்ட்ல ஆள் இல்ல, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ன விழுந்துருச்சு? கேப் விழுந்துருச்சு, ஆள் இல்ல எங்கேயும். அடுத்தது and there is also the increased use of modern but easily available. நிப்பாட்டுங்க. பட் எதை சேர்க்குது? மாடர்ன் ஈஸிலி அவைலபிள். மாடர்ன் டெக்னாலஜி தான், ஆனா ஈஸியா அவைலபிள் ஆன டெக்னாலஜி. அதை அதிகமா பயன்படுத்துறாங்க. யார் பயன்படுத்துறா? டெரரிஸ்ட் குரூப்ஸ். சரியா? எதுக்கு பயன்படுத்துறாங்க? பார்ட் ஆஃப் ஸ்பீச். லுக்கிங் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச். V1 ing as adjective. சரியா? பக்கத்துல இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுது. லுக்கிங் டு ஃபைண்ட் நியூ ரூட்ஸ் டு கீப் த இன்சர்ஜென்சி கோயிங். இன்சர்ஜென்சின்னு நான் சொன்னேன்ல, ரிவால்ட் பண்றத
கண்டினியூ பண்றதுக்கு புது புது வழிகள் தேடுறாங்க. யார் தேடுறா? டெரரிஸ்ட் குரூப்ஸ். எதை வச்சு தேடுறாங்க? புது புது டெக்னாலஜியை வச்சு தேடுறாங்க. சரியா? அடுத்தது பாட்ச்ட் அப். ஏற்கனவே இந்த வார்த்தையை ஒரு தடவை பார்த்திருக்கோம். பாட்ச்ட் அப்னா என்னது? பாட்ச்ட் அப். தேடுங்க, டக்கு டக்குன்னு தேடுங்க. ஞாபகம் இல்லையா? ஃபெயிலா? ஃபெயிலியரா? பாட்ச்ட் அப்னா ஒரு விஷயத்தை ஒழுங்கா பண்ணாம நாசமாக்கிறது. செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் இவங்க பண்றது, இவங்க பண்ணக்கூடிய பாதி செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் என்ன ஆயிடுதுன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. நமத்து போன பட்டாசு படிச்சிருக்கோமா? டேம்ப் ஸ்குவிப். ஒரு விஷயத்தை பெருசா பிளான் பண்ணி அது ஒண்ணுமே இல்லாம சப்பையா முடிகிறதுக்கு பேர் தான் பாட்ச்ட் அப். சரியா? பின்னாடி பாருங்க, பாசிட்டிவா பேசுறாங்க, நெகட்டிவா பேசுறாங்களா? பாட்ச்ட் அப் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். பிளான் பண்றாங்க, ஒன்னும் பெருசா நடக்க ஃபெயிலியர் ஆன செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் have also damaged the trust between local population and the state. இவன் பாட்டு செக்யூரிட்டி ஆபரேஷனா பண்ணிட்டு இருக்கா, ஃபெயில் ஆயிட்டே இருக்குதுன்னா நாட்டுக்காரன் எவனால நம்புவானா? நம்ப மாட்டான். அப்ப ட்ரஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ரைட். அடுத்தது from foreign terrorists crossing the LOC and leading the attacks. LOC னா எந்த சைடு தான்? பாகிஸ்தான் சைடு. அடுத்து இது சைனா கிடையாது. சரியா? சைனால அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. ரைட்டா? there has been a trend now to push local militants to the forefront to give the insurgency a more homegrown face as international pressure has mounted on Pakistan. சூப்பரான லைன். மீனிங் சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு கதை கேட்பேன். செகண்ட் பேராகிராஃப். இவங்க ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறாங்க. இது வேற ட்ரெண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தது வேற ட்ரெண்ட். இது என்ன ட்ரெண்ட்? எல்லாம் சேர்த்து வச்சு தெளிவா இங்க வந்து முடியணும். இங்க வந்து முடியணும் கரெக்டா. இந்த ஆஸ் என்ன மீனிங்? ஆஸ் என்ன மீனிங்? அப்ப பின்னாடி ரீசன் வருது, இது ரிசல்ட். ரீசன், இது ரீசன், இது ரிசல்ட். அப்படி வரணும். அப்படின்னா தான் இந்த ஆஸ் பிகாஸ்ங்கிற மீனிங். பாகிஸ்தானுக்கு என்னது பெருசாகுது? இன்டர்நேஷனல் பிரஷர் பயங்கரமா கொடுக்குறாங்க. எல்லா நாடுகளும் பிரஷர் கொடுக்குறாங்க. சரியா? அதனால இவங்க என்ன பண்றாங்க? இவ்வளவு நாளா இந்த எல்ஓசியை கிராஸ் பண்ணி எப்படிப்பட்ட டெரரிஸ்ட் வருவாங்க? ஃபாரின் டெரரிஸ்ட். எந்த நாட்டு டெரரிஸ்ட் தான்? பாகிஸ்தான்காரன் நமக்கு ஃபாரின்காரன் தானே. அவ வந்து அட்டாக்கை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் எல்ஓசியை கிராஸ் பண்ணி அட்டாக்கை லீட் பண்றதுல இருந்து, இதுல இருந்து ஒரு ட்ரெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் முன்னாடி இருந்துச்சுங்க. இப்ப என்ன ட்ரெண்ட்? இப்ப யாரு சண்டைக்கு போறா? இங்க இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுறாங்க? சண்டைக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. அவன் நாட்டுக்காரன் பார்டரை கிராஸ் பண்ணி இங்க வந்து சண்டை போட்டாதானே உனக்கு பிரச்சனை வரும். பாகிஸ்தானுக்கு என்ன பிரஷர்? நீ ஆளை உள்ளுக்குள்ள அனுப்பாத, இந்தியாக்குள்ள அனுப்பாத, எல்ஓசியை கிராஸ் பண்ணி டெரரிஸ்ட் அனுப்பி சண்டை போட வைக்காதன்னு பிரஷர் வருது. இப்ப பாகிஸ்தான்காரன் என்ன பாக்குறான்? இவ்வளவு நாள் நம்ம ஆள் அனுப்பணும், உள்ள அனுப்பி கிராஸ் பண்ணி அட்டாக் லீட் பண்ண வச்சோம். இப்ப நம்ம ட்ரெண்டை மாத்துவோம். ட்ரெண்டை மாத்த போறோம். ட்ரெண்ட் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னது? அந்த ஏரியால இருப்பான்ல, அவனை எவனையாவது ஒருத்தர் பிடிச்சி அவனை மண்டையை கழுவி அவனை எங்க போடுறாங்க? டு த ஃபோர்ஃப்ரண்ட். அவனை லீட் பண்ண வைக்கிறாங்க. அவனை லீட் பண்ண வைக்கும் போது நீங்க என்ன சொல்லிடலாம்? பாகிஸ்தான்காரன் இந்தியாவை அட்டாக் பண்றா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, இந்தியாக்காரனே அட்டாக் பண்ண சொல்லுவீங்கல்ல. அதுக்கு தான் இதை பண்றான், ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு நிப்பாட்டுறான். எதுக்கு தெரியுமா? டு கிவ் த இன்சர்ஜென்சி மோர் ஹோம் கிரவுண்ட் லோக்கல்ங்க. இப்ப இந்த அட்டாக் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா உங்களால சொல்ல முடியும்?
லோக்கல் மக்கள் தான் சொல்ல முடியும். சென்டென்ஸ் புரியலைன்னா நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா? பாகிஸ்தான்காரன். அவனை தான் எந்த பேர் போட்டிருக்காங்க? ஃபாரின் டெரரிஸ்ட். எல்ஓசியை கிராஸ் பண்ணுவாப்ல, அப்புறம் அட்டாக்க லீட் பண்ணுவாப்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு? தேர் ஹாஸ் பீன் அ ட்ரெண்ட் நவ். இப்போ என்ன தெரியுமா பண்றான்? இங்கதான் சோல்ஜர்ஸ் இல்ல, லோக்கல் கம்யூனிட்டிக்கு இவங்களுக்கும் சரியான கான்டாக்ட் இல்ல. அப்ப என்ன பண்றான்? இந்த லோக்கல் மிலிட்டன்ஸை யூஸ் பண்ணி இவங்களை எங்க கொண்டு போயிட்டாப்ல? ஃபோர் ஃப்ரண்ட் கொண்டு போயிட்டாப்ல. இப்போ நீங்க இங்க வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் யாரு மேல போட முடியாது? போட முடியாது. ஏன்னா முன்னாடி இருந்து லீட் பண்றதே யாருதான்? பாகிஸ்தான்காரன் கிடையாது. யாருதான்? அந்த லோக்கல் மிலிட்டன்ஸ். இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னா இந்த புரட்சிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் வந்துரும்? ஹோம் grown ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் பாகிஸ்தான்காரன் ஏன் பண்றான் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிரஷர் பாகிஸ்தானுக்கு வந்துருச்சு, அதனால பண்றான். புரிஞ்சுட்டா? சரி, அடுத்தது புது புது டெரர் குரூப்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடி வராங்க. முன்னாடி வந்து என்ன சொல்றாங்க? நாங்க தான் இந்த அட்டாக் பண்ணோம். புது புது டெரரிஸ்ட் குரூப்லாம் வர்றாங்க. அடுத்தது these aspects present. இந்த மாதிரி புது புது ஆஸ்பெக்ட்ஸ். ஆஸ்பெக்ட் என்னதுங்க? ஆஸ்பெக்ட் என்னது? வியூ, பாயிண்ட் ஆஃப் வியூஸ். புது புது பாயிண்ட் ஆஃப் வியூ வருது, புது புது சேலஞ்சஸ் கிளப்பி விடுது. அடுத்தது இப்பதான் சொல்யூஷனுக்கு வராங்க. ரைட்டா? tackling the situation needs a multi-layered strategy. சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டஜி போட முடியாது, மல்டி-லேயர்டா போட முடியும். மல்டி-லேயர் தான் போடணும். beyond just augmenting troop levels. augmenting என்னது? இப்போ இங்க ஆட்கள் கம்மி ஆயிடுச்சு, அவ்வளவு பேரும் எல்ஏசிக்கு போயிட்டாங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைனாவுக்கு போயிட்டாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க சொல்யூஷன் என்னது? அப்போ ட்ரூப்ஸ் என்ன பண்ணுது? அதிகப்படுத்து. இவன் என்ன சொல்றான்? அத மட்டும் வெறுமான ட்ரூப் லெவலை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம அதை தாண்டி ஒரு மல்டி லேயர்டு ஸ்ட்ராட்டஜி போடணும். இப்ப வெறுமான இதை பண்ணணும்னு சொல்றாங்களா, பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களாங்க? பண்ணணுங்க. ஆனா இது மட்டும் பண்ணா பத்தாது. இதுதான் மேல இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? India needs more than troops to combat militants in Jammu. Right, அடுத்தது quick and decisive action at the highest levels of the government. குயிக்கா முடிவெடுக்கணும், கரெக்டா முடிவெடுக்கணும். highest levels of the government, bringing in all stakeholders. யாரு ஸ்டேக்ஹோல்டர்ஸ்னா? யாருங்க? கம்பெனில யூஸ் பண்ற டேர்ம், பிசினஸ் டேர்ம் தானே இது ஸ்டேக்ஹோல்டர்ஸ்னா. இங்க என்ன மீனிங்? ஸ்டேக்ஹோல்டர்ஸ்னா யாருங்க? ஒரு ஈவென்ட் இருக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்களோ அவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அஃபெக்ட் ஆகுறவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரியா? ஒரு கம்பெனியில நீங்க காசு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்டேக் ஹோல்டர். ஏன்? அந்த கம்பெனியில ப்ராஃபிட் வந்தாலோ லாஸா வந்தாலோ நீங்க என்ன ஆவீங்க? அஃபெக்ட் ஆவீங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா the people who are affected by an incident. ஒரு ஈவென்ட் இருக்குதுங்க, இந்த ஈவென்ட் உடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க தான் சொல்றாங்கன்னா அந்த ஈவென்ட்னால பாதிக்கப்படுறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? அமெரிக்காக்காரனை இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்குள்ள சேர்ப்போமா? ஏன்னா அவன் என்னது கிடையாது, அவன் இதுல பாதிக்கப்பட மாட்டான். சரி, அப்ப எப்படி முடிவெடுக்கணுமா? குயிக்கா முடிவெடுக்கணும், டிசைசிவா முடிவெடுக்கணும். எங்க? ஹையஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்ல முடிவெடுக்கணும். முடிவெடுக்கும் போது யாரை உள்ள கொண்டு வந்துடணும்? எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் வச்சு யோசிச்சு முடிவெடுக்கணும். இதுதான் என்னது? இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். இன்றைக்குரிய இப்ப இருக்கக்கூடிய தேவை இதுதான் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவல் சொல்யூஷன் என்னது அப்படின்னா இதுதான் ஆக்சுவலான சொல்யூஷன். சரியா? சரி, செகண்ட் பேராகிராஃப் கேட்க போறேன், வரிசையை சொல்ல போறீங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 4
சீக்கிரம் முடிக்கவே முடியாது போலயே நம்மளால. இதுக்கு மேல வேகமா போனா ஒண்ணுமே முடியாது. வேண்டாம் ஏன்? சரி, இந்த அனாலிசிஸ் பார்ட்டுக்கு திருப்பி வர போறாங்க. சரியா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சண்டே எப்படி நிப்பாட்டாங்க? சண்டே எப்படிங்க நிப்பாட்டாங்க? ஒரு ஆள் இருந்தா அவன் கூட சேர்ந்து யார் சப்போர்ட் இருந்துச்சு? லோக்கல் சப்போர்ட் இருந்துச்சு. அதை வச்சு சண்டை நிப்பாட்டாங்க. இப்போ இந்த சண்டையை ஏன் கண்டினியூ ஆகுது, என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறோம். திருப்பி திருப்பி நடக்குது, இவங்களுக்கு அக்செப்டபிள் கிடையாது. ரைட், ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆப்ரேஷன்ஸ் நல்லா பண்ணணும். இது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். ஆனா இந்த விஷயத்த இவங்களால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவ்வளவு பேர் எங்க இருக்காங்க? லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு சீஸ் ஃபயர் இருந்தாலும் டெரர் இன்சிடென்ட்ஸ் என்னதான் ஆயிட்டு இருக்குது. அது இருக்கிறதே நம்ம கவலைப்படணும், அதிகமா கவலைப்படணும். ஏன் அப்படின்னா எங்கிட்டு மாறுது? வயலன்ஸுக்கு மாறுது. சரியா? ஏன் வயலன்ஸுக்கு மாறுதுன்னு காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அவ்வளவு பேர் எங்க இருக்காங்க? கண்ட்ரோல்ல இருக்காங்க. ரைட், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்துறாங்க. அடுத்தது, this has resulted in a local intelligence. இதாங்க பிரச்சனை இவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி முடிச்சாங்க பிரச்சனைய? ஒரு ஆபீசர் இருந்தாப்புல, கூட சேர்ந்து லோக்கல் சப்போர்ட் இருந்துச்சு. கரெக்டா? இப்போ இங்க யாரு இல்ல, ஆபீசரும் இல்ல. ஆபீசர் இல்லாதனால என்னது இருக்கு? லோக்கல் இன்டெலிஜென்ஸ் கேப்பும் இருக்கு. அப்ப போன தடவை 2003 இந்த பிரச்சனையை ஒரு விதமா முடிச்சாங்கல்ல, அதே விதமா இப்போ இத முடிக்க முடியாது. ஏன்னா ஆபீசரும் இல்ல, லோக்கலுடைய சப்போர்ட்டும் இல்ல. அடுத்தது இன்னும் பிரச்சனை இருக்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? இன்சர்ஜென்சிய கண்டினியூ பண்றாங்க. சரி, இவங்களாவது ஒழுங்கா, நம்ம ஆர்மியாவது ஒழுங்கா பண்ணணும்னு பார்த்தா இவங்க வாட்ஸ்அப் செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் திரும்ப என்ன பண்ணுது? ட்ரஸ்ட டேமேஜ் பண்ணி விட்டுருது. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபாரினர் வந்து அட்டாக் பண்ணாம இங்க இருக்கிறவங்களை வச்சு இவங்க என்ன பண்ணிடுறாங்க? இன்சர்ஜென்சிய கிளப்பி விட்டுறாங்க. இதனால என்ன வந்துடுது? ஒரு ஹோம் குரோன் ஃபேஸ் வந்துடுது. இதெல்லாம் பாகிஸ்தான் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்துருச்சு, புது டெரர் குரூப் வேற வந்துருச்சு. இது எல்லா ஆஸ்பெக்டுமே புது சேலஞ்சை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாயிண்டா சொன்னாங்க இல்லைங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ வர நம்ம சொல்யூஷனுக்கு பேசவே இல்லை. நடுவுல ஒரு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் பேசணுமா? எங்க பேசணும்? சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சு. இதை ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அவ்வளவு பேரும் எங்கிட்டு இருக்காங்க? சரி, ரைட். ஆக்சுவல் சொல்யூஷன் இங்கதான் இருக்கு. Tackling the situation needs a multi-layered strategy beyond வெறுமன ஆள் சேர்க்கிறத தாண்டி நம்மளுக்கு வேணும். அப்புறம் quick and decisive action at the highest levels of government, bringing in all stakeholders. இதுதான் need of the hour. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தேவை இதுதான் அப்படிங்கிறாங்க. இது ஈஸியானது கிடையாது, கொஞ்சம் போர் அடிக்கிறது தான், கஷ்டமானது தான். இதெல்லாம் வாசிச்சு நாம பழகணும். சரியா? கிளாஸ் எப்ப ஆரம்பிச்சேன்? இது எழுதல என்ன, இன்னும் 10 நிமிஷம் எடுத்துட்டு விட்டுறேன். ஆமா,